ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா திருவோணமலையில் இருக்கிற ஈஸ்வரபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். அங்கே பாருங்க, ஈஸ்வரபுரம் என்ற போட் தெரியுதா? ஆயிரம் சூரியன் உன்முகத்தில் தெரியும், அற்புத தீபங்கள் உன் விழிகளில் எரியும், ஊரெங்கு முன்னர் ஒளி வந்து வீசும், ஈசனே உன் பெருமை உலகெல்லாம் பேசும். ஆயிரம் சூரியன் உன்முகத்தில் தெரியும், அற்புத தீபங்கள் உன் விழிகளில் எரியும், ஊரெங்கு முன்னர் ஒளி வந்து வீசும், ஈசனே உன் பெருமை உலகெல்லாம் பேசும். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா திருவோணமலையில் இருக்கிற ஈஸ்வரபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். அங்கே பாருங்க, ஈஸ்வரபுரம் என்ற போட் தெரியுதா? இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா திருவண்ணாமலையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற பாதையில், அதாவது திருவண்ணாமலையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற அந்த வீதியில் வந்து ஒரு திருவண்ணாமலை டவுனில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து யாழ்ப்பாணம் போகிற அந்த பாதைக்கு போனோம்னு சொன்னால் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் திருவோணமலையில் இருக்கிற தென்கையிலை ஆதீனம் சிவன் மலையில் இருக்கிற 308 லிங்கங்களை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே வரப்போகிறோம். பொதுவாக இணையத்தில் நான் தேடி பார்த்த இடத்துல அங்கே வந்து 108 லிங்கங்கள் வைக்கிற சம்மந்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நேரில் வந்து கேட்டதுக்கு பிறகு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே 308 லிங்கம் இருந்தன்றது. அந்த பாதையால் நேராக வந்து வலப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் நேராக போக ஒரு 3 பேர் நின்றாங்க. அதில் இருக்கிறவங்கள கேட்டப்போ கொஞ்சம் தூரம் தான் தம்பி, அதில் போங்க, அதில் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே நேராக போய் ஒரு இடப்பக்கம் திரும்ப அந்த இடம் வந்துச்சு. சரி, ஒரு மாதிரி வந்தாச்சு. ஒரு சின்ன ஏற்றம் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். முன்னுக்கே இடப்பக்கத்தில் லிங்கங்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் நாங்கள் போகணும். உங்களுக்கு கேட்குதா அந்த சுற்றி வர அந்த குருவிகள் சத்தம் போடுறது எல்லாமே நல்லா இருக்குல்ல? சரி, காலடிகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் தொடரனே பாருங்கள். 108 லிங்கம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில் வந்தப்போ இங்கே வாசல்லையே ஒரு பெரிய சிவலிங்கம் தான் சொல்லலாம் இருக்குது. இதில் எதுவும் போட்டபடி இல்லை. சரி, உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அண்ணா, இந்த கோயிலோட பேர் என்னன்னா என்னதுண்ணா? என்ன பேர்? அந்த 108 சொல்லிங்க பண்ணுற அங்கே இருக்கா? அப்படியே அது கூட இருக்கா? அப்படியே ஸோ அந்த அண்ணா என்ன சொன்னார்னு சொன்னால், நாங்கள் மேலே ஏறி போனோம்னு சொன்னால் ஒரு சிவனும் பார்வதி மன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். லிங்கத்தோடு சேர்த்தபடி இருக்குன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ நாங்கள் மேலே ஏறி போவோம். 108 சிவலிங்கம் மண்டு இல்லை, மொத்தம் அதை விட கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஐயா மாதிரி கேட்டு பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் எத்தனை சிவலிங்கம் இருக்குது? 308 லிங்கம் இருக்குது. அப்படியே கோயில்கிட்ட பேர் என்ன? பேர் என்ன? கர்மாரியம்மன். அப்படி பிரச்சனை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். செருப்போட வரலாமா? சரி, பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து 308 லிங்கம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஏரியா எவ்வளோ பரப்பண்ணா இருக்கும்? எவ்வளோ பரப்பளவு இருக்கும்? இந்த மலைக்கண்டத்தின் பெயர் இருக்கா இல்லாட்டி? ஓகே, அப்படியோ. சரி, ஓகே. நான் அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு சுவாமி கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருந்தார். போனால் காலில் கல்லெல்லாம் குத்துது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லிங்கம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பெயரும் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வேறு போட்டிருக்கு மனோகர் லிங்கேஸ்வரர். அது யார் கொடுத்தாங்கன்றதையும் போட்டிருக்காங்க. ஜீவானந்த
ஜீவானந்த் எச்சரர். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ திருவண்ணாமலையோட ஒரு பகுதி தெரியுதுல்ல. சரி நாங்கள் அங்கால போயிட்டு பார்ப்போம் கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வந்து வீசும் ஈசனே உன் பெருமை உலகலாம் பேசும் கருகம்பை ஈசனே கைலை மலைவாதனே தேவியுமை. இந்த பக்கத்தால் தான் போகிறதுன்னு நினைக்கிறேன். உள்ளது பின்பக்கமும் என்னமோ தெரியல. சரி போய் பார்ப்போம். இதுதான் அந்த கோயில். இவரோட இதுதான். இல்லாட்டி அங்காலே ஒன்று இருக்கு. அங்காலே கோயில் இருக்கு. அப்படியா? அது பார்வதியா? சிவனும் அம்மையும் சேர்ந்து இது. ஓகே. ஸோ அங்கால தான் சிவனும் அம்மையும் சேர்ந்து ஒரு இதுன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம். நல்லா இருக்குங்க. திருவண்ணாமலைக்கு வந்து இப்படி பொறுமையாக நான் அதை ரிலாக்ஸாக பார்க்குறேன்ற முதல் தடவை. ஏற்கனவே ஒரு மூன்று தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக திருவண்ணாமலைக்கு. ஆனால் இந்த வியூ, இந்த அழகு இன்றைக்கு தான் நான் பார்த்து ரசிக்கிறேன். கோயிலை பார்க்க வந்தாலும் என்னமோ தெரியலை, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ இதான் அவங்க சொன்ன சிவனும் பார்வதியும் உள்ள இது. கை நீட்டிவா பூங்காவனம் செய்து பூச்சூடவா பூங்காவனம் முள்ளு குத்திருது. உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா பூங்காவனம் செய்து பூச்சூடவா உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது பாருங்கள். நான் அதை தொடர்ந்து அதிக நேரம் இதில் செலவழிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கொஞ்சம் போதாமையாக இருக்கிறதால ஸோ மேலோட்டமாகவே பார்த்துட்டு நான் இந்த இடத்துல இருந்து வெளுக்கிடுறேன்னு அங்கே நான் போக வேண்டிய இடம் இருக்குது. எனக்கு அப்புறமா தான் தெரியும் 308 லிங்கம் இல்லை 1008 லிங்கம் பிரதிஷ்டை செய்வதற்காகத்தான் முயற்சி செய்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது நடந்தால் சந்தோஷம்தான் எனக்கும். அண்ட் வந்த பக்கத்தையே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இந்த காணொலி இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு தடவை இந்த பக்கம் பிறகு கண்டிப்பாக நான் இதுக்குள்ளே இன்னும் அங்கால பக்கத்துலேயே சில கோயில்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக அதையும் பார்க்கணும். நேரம் போதாமல் காரணமாக இதை இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொலியோட கூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதுஷன்.